ஸ்ரீமத் பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்தில 2வது அத்தியாயம். தட்சன் பரமசிவன் கிட்ட தன்னோட வித்வேஷத்தை காமிக்கிறது எடுத்து சொல்லப்படுறது. மைத்ரேயர் கதை சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோம். வம்ச பரம்பரைகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோம். நடுவில் விதுரர் தன்னோட டவுட்டை கேட்கிறார் மைத்ரேயர்கிட்ட. 3 ஸ்லோகங்களிலே ஆயிட்டு. அதனால இந்த அத்தியாயத்தோடு ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகங்கள் விதுரர் கேட்கிற மாதிரியாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால விதுர உவாஜா. 1வது ஸ்லோகம். பவே ஷீலவதாம் ஸ்ரேஷ்டே தட்சஹ துஹித்ரு வல்சலஹ வித்வேஷம் அகரோத் கஸ்மாத் வித்வேஷம் அகரோத் கஸ்மாத் அநாத்ருத்ய ஆத்மஜாம் சதீம் பவே ஷீலவதாம் ஸ்ரேஷ்டே தட்சோ துஹித்ருவல்சலா வித்வேஷமகரோத் கஸ்மாதநாத்ருத்யாத்மஜாம் சதீம். விதுரர் தன்னோட டவுட்டை கேட்கிறார் மைத்ரேயர்கிட்ட. தட்சன் புத்திரிகிட்ட ரொம்ப பாசம் இருக்கிறவராக்கும். தன்னோட சொந்த புத்திரிய மனச வேதனைப்படுத்திண்டு என்னத்துக்காக்கும் தட்சன் பரமசிவன் கிட்ட துவேஷத்தை காட்டினது. அப்படின்னு பவஞ்சனா பரமசிவன். ஷீலவதாம் சிரேஷ்டே அப்படின்னா எல்லா விதமான நல்ல நல்ல குவாலிட்டிஸும் இருக்கிற, சர்வ சிரேஷ்டனாயிருக்கிற, மங்கள ஸ்வரூபனாயிருக்கிற, எல்லா உயிரினங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கிற அந்த பரமசிவன். சம்ஜனனா மங்களம். சங்கரனாயிருக்கிற பரமசிவன், சம்புவாயிருக்கிற பரமசிவன். பவே பவன் அப்படிங்கிற சிவன் கிட்ட ரொம்ப ஜாஸ்தியான பாசம். சதீதேவி கிட்ட இருந்த சதீதேவியோடு அப்பாவான தட்சன் என்னத்துக்காக்கும் இப்படி வித்வேஷம் காட்டினது. துஹித்ருவல்சலஹா தட்சஹா புத்திரிகள் கிட்ட. தட்சனுக்கு நிறைய புத்திரிகள் உண்டே பார்த்தோமே. புத்திரிகள் கிட்ட எல்லாம் ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கிற தட்சன் ஆத்மஜாம் புத்திரியான சதீம் சதிய அநாதிருத்யா கொஞ்சம் கூட கவனிக்காதக்கி, கேர் பண்ணாதக்கி, கஸ்மாத் என்ன காரணத்தால வித்வேஷம் அகரோத் சதீதேவியோடு கணவரான பரமசிவன் கிட்ட வித்வேஷம் காட்டினார். கஸ்மாத் வித்வேஷம் அகரோத் ஏது காரணத்தாலேயாக்கும் சத்ருதை பிரகடனப்படுத்தினார். விதுரர் தன்னோட கேள்விய கண்டினியூ பண்றார். 2வது ஸ்லோகம். கஹ தம் சர அச்சர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம் ஆத்மாராமம் கதம் துவேஷ்டி ஜகதஹ தெய்வதம் மஹத் கஸ்தம் சராச்சர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம் ஆத்மாராமம் கதம் துவேஷ்டி ஜகதோ தெய்வதம் மஹத். ஜகத்குருவும் ஆத்மாராமனுமா இருக்கிற அந்த பரமசிவனை ரொம்ப ரொம்ப சௌமிய பாவத்துல
இருக்கிற பரமசிவனை, ஆறுகிட்டையும் எந்த துவேஷமும் காட்டாத பரமசிவனை ஆறு என்னத்துக்காயிட்டாக்கும் வெறுப்பா? அப்படி இருக்கிற ஒரு சத்குணம் இருக்கிறவரை ஆருக்காக்கும் வெறுக்கிறதுக்கு தோணும்? എത്ര നല്ല ഗുണങ്ങൾ இருக்கிற மகாதேவனாக்கும் அது. சர அச்சர குரு, பிரபஞ்சத்தில இருக்கிற சகலத்துக்கும் குருவாக்கும் மகாதேவன். எல்லாரும் பகுமானிக்கிற அந்த மகாதேவன். நிர்வைரம், பரமசிவனுக்கு ஒருத்தர்கிட்டையும் வைராக்கியம் இல்லை. சாந்த விக்கிரகம், சௌமியமாயிருக்கிற ரூபமாக்கும் அவரு. ஆத்மாராமம், ஹிருதயத்தில இருக்கிற அந்த குகையில இருக்கிற ஹிருதய குகையில இருக்கிற ஆதிநாராயணனில எப்பவும் லயிச்சுன்னு இருக்கிற மகாதேவன். மகாதேவன் எப்பவுமே பகவான் ஆதிநாராயணனை மனசுல இப்படி தியானிச்சுட்டே இருப்பார். ஜகதா மகத் தெய்வதம், பிரபஞ்சத்தோடு சிரேஷ்டனான தெய்வமாக்கும் மகாதேவன். இப்படி எல்லாம் இருக்கிற தம் அந்த சிவன் கிட்ட கஹா ஆராக்கும் துவேஷ்டி, சத்ருதாபாவத்தை வச்சுப்பா. கதம், எப்படி துவேஷ்டி சத்ருதை உண்டாகும்? விதுரர் தன்னோட சந்தேகங்களை மைத்ரேயர்கிட்ட கேட்கறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தம் கஹா துவேஷ்டி, கதம் துவேஷ்டி, ஆராக்கும் சத்ருதாபாவத்தை வச்சுப்பா, எப்படியாக்கும் சத்ருதை உண்டாகும்? மூணாவது ஸ்லோகம். ஏதது ஆக்யாஹி மே பிரம்மன் ஜாமாதுஹு ஷொஷுரஸ்ய வித்வேஷஹா து யதஹ பிராணான் தத் யஜே துஸ்த்யஜான் சதி. ஏததாக்யாஹி மே பிரம்மன் ஜாமாது ஷொஷுரஸ்ய வித்வேஷஸ்து யத பிராணான் தஸ்த்யஜே துஸ்த்யஜான் சதி. தது யஜே துஸ்த்யஜான் சதி. வித்வேஷஸ்து யத பிராணான் தஸ்த்யஜே துஸ்த்யஜான் சதி. தட்சனுக்கும் பரமசிவனுக்கும் தம்மில வைரம் உண்டாகிறதுக்கு காரணம் என்னவாயிருந்தது? அப்படி ஒரு காரணம் இருக்கிறதுனால, வைரம் உண்டானதுனால அக்குமே சதீதேவி சரீரத்தை வேண்டான்னு வச்சுண்டா. பிரம்மன் விதுரர் மைத்ரேயரை கூப்பிடுறார். ஞானியான மைத்ரேயரே, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லையே, அதனால பிரம்மன் ஏதத்மே ஆக்யாஹி, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி தாங்கோ. ஸ்வசுரஸ்யா, மகாதேவ பத்னியாயிருக்கிற சதீதேவியோடு அப்பாவான தட்சனும், ஜாமாதுஹூஜ, தட்சனோடு புத்திரி சதீதேவியோடு கணவர் மகாதேவனும் தம்மில வித்வேஷஸ்துயதா, துவேஷம் உண்டானதுக்கு, சத்ருதை உண்டானதுக்கு காரணம் என்னது? யதா, எதனாலியாக்கும் பிராணான் தத்யஜே, பிராணனையே சதீதேவி உபேட்சிச்சா. பிராணனையே உபேட்சிச்சா சதீதேவி. பிராணனை உபேட்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கிற விஷயமாக்குமே. துஸ்த்யஜான், ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமாக்குமே. அது சட்டுனொன்னும் பிராணனை வெடிஞ்சிட முடியாது. அதுக்கு ஒரு தைரியம் எல்லாம் வரணும். அதுக்கான காரணம் சொல்லித்தாருங்கோ. மைத்ரேயர் அதுக்கான ரிப்ளை சொல்றார் விதுரருக்கு. 4வது ஸ்லோகத்திலேருந்து மைத்ரேயர் பதில் பேசுறதுனால மைத்ரேய உவாஜா. ஸ்லோகம் 4. புரா விஸ்வஸ்ருஜாம் சத்ரே சமேதாஹ பரமர்ஷயஹ ததா அமரகணாஹ சர்வே ச அனுகா சானுகா முனையஹ அக்னயஹ. புரா விஸ்வஸ்ருஜாம் சத்ரே சமேதா பரமர்ஷயா ததாமரகணா சர்வே சானுகா
முனையோ அக்னயா. மைத்ரேயர் பதில் சொன்னார், முன்னால தேவர்கள் ஒரு சேர ஒரு பெரிய யாகம் நடத்தினா அப்படின்னு. சர்வ தேவர்களும் ரிஷிகளும் அந்த யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணினா. புரா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் விஸ்வசிருஜாம் பிரஜா சிருஷ்டி நடத்துற பிரபஞ்ச சிருஷ்டி நடத்துற சத்ரே பிரஜாபதிகளோடு யாகசாலையில பிரஜா சிருஷ்டி நடத்துறவாளுக்காக்கும் பிரஜாபதிகள் அப்படின்னு பேரு. புத்திர உல்பாதனம் செய்யறவா. அப்படி இருக்கிற சிரேஷ்டர்களா இருக்கிற பிரஜாபதிகளோடு யாகசாலையில விஸ்வசிருஜாம் சத்ரே சத்சங்கங்கள் யாகங்கள் எல்லாம் நடத்துற அந்த வேதியில பரமர்ஷயா சிரேஷ்டர்களான ரிஷிகளும் ததா அதே மாதிரி அமரகணாகா கூட்டமாயிட்டு தேவர்களும் ச அனுகாகா சிஷ்யர்களோடு கூடின முனையகா முனிகளும் அக்னயகா. மூணாவது ஸ்கந்தம் 33ஆம் சாப்டர்ல 61ஆம் ஸ்லோகத்துல நம்ம பார்த்த அந்த 49 அக்னி பரம்பரைகளும் அதாக்கும் இங்க அக்னயகா. சர்வே எல்லாரும் சமேதாக அந்த சதசில அங்க வந்து கூடி சேர்ந்தா. 5வது ஸ்லோகம் தத்ர பிரவிஷ்டம் ऋषयः दृष्ट्वा अर्कम् इव रोजिषा ब्राजमानं वितिमिरं कुर्वन्तं तन्महत्सदः तत्र प्रविष्टं ऋषयो दृष्ट्वार्कमिव रोजिषा ब्राजमानं वितिमिरं कुर्वन्तं तन्महत्सदा. அந்த சபைக்கு ஜொலிச்சு நிற்கிற சூரியனை மாதிரி வந்து சேர்ந்த தட்சனை பார்த்து எல்லாருக்கும் கண்ணு அப்படியே மூடி போச்சு. அந்த அளவுக்கு தேஜஸ் தட்சனுக்கு. கண்ணை திறக்கவே முடியல தட்சனை பார்க்கிறதுக்கு. தத்ர பிரவிஷ்டம் அந்த சதசுக்கு பிரவேசனம் செஞ்ச தட்சனை பிரம்மாவோடு புத்திரனா இருக்கிற தட்சனை ரிஷயா சதசுல இருக்கிற ரிஷிகள் எல்லாம் திருஷ்டுவா பார்த்துட்டு அர்க்கம் இவா சூரியன மாதிரி ரோஜிஷா ஜொலிச்சு நிற்கிற தட்சனை பார்த்துட்டு தத் மகத் சதஹா அந்த சிரேஷ்டர்களோட சதச பிராஜமானம் ஜொலிப்பிக்கிற தேஜஸ் இருக்கிற அந்த தட்சன் வந்ததை பார்த்துட்டு திமிரம் சொன்னா கண்ணு காணாத்த அவஸ்தை. விதிமிரம் குர்வந்தம் அந்த சதச இருட்டே இல்லாத அவஸ்தையில பரிபூர்ணமாயிட்டு ஜொலிப்பிச்சார் தட்சன். தட்சனோட அந்த தேஜஸால அந்த பெரிய சதசுக்கு 100 கோடி சூரியர்கள் ஒரு சேர வந்த மாதிரி மின்னி திளங்குற ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அந்த தட்சன் வந்தோன அந்த சதசே ஜொலிச்சுது. தட்சனோடு அந்த உக்ர தேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்ணை திறக்க முடியாம போயிடுத்து சதசில் இருக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்கும். தட்சன் தன்னை ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு இருந்தார். வைரம் வைடூரியம் பலவிதமான ரத்ன கவசங்கள் எல்லாம் போட்டுட்டாக்கா அவரு வந்திருக்கார். அதே மாதிரி கிரீடத்துல பார்த்தானாக்கா பலவிதமான நவரத்ன கல்லெல்லாம் இப்படி மின்னி திளங்கிறது. வைரம் வைடூரியம் இதெல்லாம் மின்னி திளங்கிறதுனால சொர்ணம் எல்லாம் இப்படி மின்னி திளங்கிறதுனால
ஜொலிச்சு நின்னார் அவர் ஒரு சூரியனோடு. 100 கோடி சூரியர்கள் ஒட்டுக்க வந்து சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜொலிச்சு நின்னார் அந்த சதசுல. அப்படி இருக்கிற உக்ர தேஜஸ்வியான அந்த தட்சனை சதசுல இருக்கிறவா அத்தனை பேரும் பார்த்தா. என்னட்டோ 6வது ஸ்லோகம். உததிஷ்டன் சதஸ்யஹ தே ஸ்வதிஷ்ணேப்யஹ சஹ அக்னயஹ ஹிருதே விரிஞ்சம் சர்வம் ச தத் பாசாட்சிப்தசேதசஹ உததிஷ்டன் சதஸ்யாஸ்தே ஸ்வதிஷ்ணேப்ய சஹாக்னயா ஹிருதே விரிஞ்சம் சர்வம் ச தத்பாசாட்சிப்தசேதசா. அந்த சபையில ஜொலிச்சு நிக்கிற சூரியன மாதிரி வந்து சேர்ந்த தட்சனை பார்த்துட்டு பரமசிவனும் பிரம்மாவும் தவிர எல்லாரும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு எந்திருந்து நின்னா. தது தட்சனோடு பாசா உக்ர தேஜசால ஆட்சிப்த சேதசா சதஸ்யாக சதஸ்ல இருக்கிறவாளோடு தேஜஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமாயிட்டு காணப்பட்டது. எல்லாருமே நிறைய அலங்காரம் பண்ணிட்டாக்கும் அங்க வந்திருக்கா. அவளோட அழகெல்லாம் டிம்மா போச்சு. சதஸ்ல இருக்கிற ஸ்வதிஷ்ணேப்யா எல்லாரும் அவளோட ஸ்தானங்களிலேந்து எல்லா ரிஷிகளும் சஹ அக்னயா 49 அக்னி பரம்பரைகளோடு கூடிட்டு ஹிருதே 2 பேரை தவிர எந்திருந்து நின்னா. ஆராக்கும் அந்த 2 பேரு அப்படின்னு சொல்லப்படுறது விரிஞ்சம் தட்சனோட அப்பாவான பிரம்மாவும் சர்வம் ச மங்கள ரூபனாயிருக்கிற சிவனும். இவாளை தவிர அத்தனை பேரும் உததிஷ்டன் எந்திருந்து நின்னா. 7வது ஸ்லோகம். சதசஸ்பதிபிஹி தட்சஹ பகவான் சாது சத்கிருதஹ அஜம் லோககுரும் நத்வா நிஷசாத ததாக்ஞயா. சதசஸ்பதிபிர்தட்சோ பகவான் சாது சத்கிருதா அஜம் லோககுரும் நத்வா நிஷசாத ததாக்ஞயா. அப்பாவான பிரம்மாவை வணங்கினதுக்கு அப்புறமா தட்சன் அவருக்கு கொடுத்த அந்த உத்தம ஆசனத்துல உட்கார்ந்தார். பகவானோட எல்லா குணங்களும் இருக்கிற தட்சன் 6 பகங்கள் இருக்கிறதுனாலியாக்கும் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். இப்போ பகவானோட எல்லா குவாலிட்டிஸும் ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் ஞானம் வீரியம் வைராக்கியம் இதெல்லாம் இருக்கிற 6 பகங்கள் இருக்கிற தட்சஹா தட்சன் சதசஸ்பதிபிகி சிரஷ்டமான அந்த யாகசாலையில முக்கியர்களால சத்சங்கத்துல முக்கியர்களால சாது ரொம்ப நன்னாயிட்டு சத்கிருதஹா ரெஸ்பெக்ட் செய்யப்பட்டார். எல்லாரும் தட்சனை ரெஸ்பெக்ட் பண்ணினா வணங்கினா பிரம்மாவையும் பரமசிவனையும் தவிர. முனிகளெல்லாம் தட்சணை நன்னா எந்திருந்து நின்று கையை கூப்பி வணங்கி அவளோட நமஸ்காரத்தை தெரியப்படுத்தினா. லோககுரும் அஜம் பிரபஞ்சத்தோட சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை நத்துவா நமஸ்காரம் பண்ணிட்டு ததாத்யா பிரம்மாவோடு உத்தரவால பிரம்மா உட்காரி சொன்னதுனால அந்த சதசுல நிஷசாதா தட்சன் அவரோட சிரஷ்டமான சீட்டில போய் உட்கார்ந்தார். 8வது ஸ்லோகம். பிராங் நிஷன்னம் மிருடம்
दृष्ट्वा न अमृष्यद् तद् अनादृतः उवाच वामं चक्षुर्भ्याम् अभिवीच्य दहन् इव प्राङ्निषण्णं मृडं दृष्ट्वा नामृष्यत् तदनादृता उवाच वामं चक्षुर्भ्याम् अभिवीच्य दहन् इव. தன்னோட இடத்துல போய் உக்காந்துட்டு தட்சன் சுத்தியும் முத்தியும் பார்த்தார். அடடா, இந்த சிவன் என்ன பார்த்து கொஞ்சம் கூட கேர் பண்ணலையே அப்படின்னு நினைச்சுண்டு சிவனை பார்த்து கோபம் வந்த தட்சன் இப்படி சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். தட்சன் அங்க உட்கார்ந்துட்டு ஒரு விஷயத்தை கவனிச்சார். பிராங் எந்திருக்காதக்கு தட்சன் வர்றதுக்கு முன்னாலேயே அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்த, அதனாலேயும் அங்க பிராங் முன்னாலேயே அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்த, நிஷண்ணம் உட்கார்ந்துட்டு இருந்த, மிருடம் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற சுகஸ்வரூபனாயிருக்கிற மகாதேவனை திருஷ்டுவா பார்த்துட்டு தட்சனுக்கு அநாதிருதா மகாதேவன் தட்சனை ரெஸ்பெக்ட் செய்யலை அப்படின்னு தோணித்து. தட்சன் வரத்துக்கு முன்னாலேயே பரமசிவன் அந்த சதசுல போய் உட்காந்தாச்சு. பிராங் மிருடம் நிஷண்ணம் தட்சன் வர்றதுக்கு முன்னாலேயே ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பரமசிவன் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு பரமசிவன் தட்சனை இன்சல்ட் பண்ணின மாதிரி, ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தட்சனுக்கு தோணித்து. தது மகாதேவன் எந்திருக்காத்தது ந அமரிஷ்யது தட்சனுக்கு பொறுக்கலை. எந்த அளவுக்கு அகங்காரத்தோடு கூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இவன். மனைவியோட அப்பாவாக்குங்கிற ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கூட தரலை அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு மகாதேவன் கிட்ட ரொம்ப ஜாஸ்தியான கோபம் உண்டாகி வந்தது தட்சனுக்கு. கோபத்தோடு கூடிட்டு தட்சன் உவாஜா இப்படி சொன்னார். சச்சுர்பியாம் தட்சன் தன்னோடு 2 கண்களால வாமம் அபிவீச்சியா குரோதத்தோடு கூடிட்டு பார்த்துட்டு, புரிக கொடிகளை வளைச்சு குரோதத்தோடு கூடிட்டு புச்சபாவத்துல பார்த்துட்டு தஹன் இவா ஸ்வயம் கோபாக்னியில ஜொலிச்சு நின்னுண்டு பரமசிவனை சுட்டு பஸ்மமாக்குற மாதிரி பார்த்துண்டு உவாஜா இப்படி சொன்னான் தட்சன். பரமசிவனை இன்சல்ட் பண்ற மாதிரி வார்த்தைகளை கொட்டினான் தட்சன்.